ராமாயணத்துல பாத்தீங்கன்னா ஹனுமான் பண்ணின சேட்டைக்கு அழகே கிடையாது. 5 வயது இருக்கும் பொழுது மாம்பழம் என்று நினைத்துக் கொண்டு சூரியனையே முழுங்க போயிட்டார். பாருங்களேன், இந்த சின்ன குழந்தைகளுக்கு அகாதமான பசி. எது கையில கிடைச்சாலும் எடுத்து வாயில போட்டுக்கிட்டே இருக்கும் சில குழந்தைங்க. அவங்களுக்கு தெரியாது எப்ப நிறுத்தணும். சாப்பாடு வந்துச்சுன்னா எனக்கு சின்ன வயதுல இந்த பாட்டிகள் சொல்லுவது ஞாபகம். குழந்தைக்கு தெரியாது எப்ப நிறுத்தணும் அப்படின்னு. அப்ப பாட்டிகள் சொல்லுவாங்க, வயிற்றுல இருந்து ஒரு சவுண்ட் டிபுக்குன்னு வந்துருச்சுன்னா நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில குழந்தைகளுக்கு தெரியாது, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அதுல வேற சில குழந்தைங்க பெரிதாகிவிட்டும் அந்த பழக்கத்தை கைவிடாது, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். இப்ப இந்த ஹனுமான் குழந்தையா இருந்த போது எதை பார்த்தாலும் எடுத்து வாயில போட்டுருவாராம். எதையுமே விடுறது கிடையாது. ஒரு நாளைக்கு பார்த்தா அப்படியே ஆகாயத்துல செவந்த நிறத்துல ரொம்ப ஜொலிக்கக்கூடிய ஒரு பழத்தை பார்த்தார். ஒரே தாவு அந்த பழத்தை சாப்பிடுறதுக்காக போனார். சூரியனே பயந்து விட்டார். தடை செய்த வந்த இந்திரன் வந்தார் யானை மேல. அந்த யானையை பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. அந்த யானையை பிடிச்சிட்டு இங்க போயிட்டார் அனுமான். இந்திரனுடைய யானை ஐராவதம், 4 பந்தத்துடைய வெள்ளை யானை. அப்ப ஹனுமான் என்ன பண்ணாரு, பழம் என்று நினைத்துக் கொண்டு ஒரே தாவுல சூரியனை முழுங்க போனாரு. 2வது தாவுல ஹனுமானுடைய இந்திரனுடைய ஐராவதத்தை சாப்பிட போயிட்டார். அதுக்கப்புறம் இந்திரன் வஜ்ராயுதத்தால் அடிக்க ஹனுமானின் தாடி உடைந்து விட்டது. அதனாலதான் அந்த குழந்தைக்கு ஹனுமான் என்ற பெயர். ஹனுமான் அப்படின்னா உடைந்த தாடி உள்ளவன் அப்படின்னு அர்த்தம். வடநாட்டுல ஹனுமானை வஜ்ரங்கபலி அப்படின்னு சொல்லுவாங்க. வஜ்ரங்கம் அப்படின்னா உறுதியை கொடுத்து மறதியை கெடுத்து. ஆனா வஜ்ரங்க பலி, வஜ்ரங்க அப்படின்னா ஹனுமான் வைரம் பாய்ந்த உடல். அப்புறம் என்னாச்சு, 5 வயதான உடனே பிரம்மா முடிவு செஞ்சாரு, இந்த குழந்தைய வேதங்கள் கல்வி சொல்லி கொடுக்கணும். சும்மா விளையாட விட்டாதான் பிரச்சனை. ஒரு நாளைக்கு சூரியனை முழுங்க போகுது, இனி ஒரு நாளைக்கு ஐராவதத்தை முழுங்க போகுது. தேவர்கள்லாம் பயந்துகிட்டு இருக்கிறாங்க. எங்கடா பயணம் செய்யும் பாதையில இந்த குழந்தை வந்துருமோ. 5 வயசு தான் ஆச்சு. பயந்து இருக்கிறாங்க. எல்லாரும் பிரம்மா கிட்ட போய் புகார் சொல்லுகிறார்கள், இந்த குழந்தையின் தொல்லை தாங்க முடியல, என்ன வேணா பண்ணிருது. உடனே பிரம்மா சொல்றார், வயது 5 ஆகிவிட்டது, இந்த குழந்தை பிற்காலத்தில் பெரும் மகாத்மாவாக விளங்குவார், அதனால இப்ப வேதம் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறார். சரி, தேவர்கள் எல்லாம் முன்னாடி வந்தார்கள். ஆனா அவங்க 10000 வருடங்களாக கற்று தேர்ந்த விஷயத்தை சொல்ல ஆரம்பிச்ச உடனே சில நிமிடங்களில் இந்த குழந்தை படித்து விடுகிறது. அதுக்கப்புறம் வாத்தியாருக்கு சொல்லிக் கொடுக்க பாடம் இல்லை. பாருங்களேன், அந்த தேவர்கள் எதை சொல்லிக் கொடுத்தாலும் நிமிட நேரத்தில் இந்த குழந்தை அனைத்தையும் கற்று விடுகிறது. தேவர்கள் போய் பிரம்மா கிட்ட சொல்றாங்க, எங்களை விட்டுருங்க, எங்கனால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப பிரம்மா கேட்கிறாரு, யாராவது இந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும், பொறுமையுடன் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது சூரிய தேவன் சொல்றாரு, நான் இந்த குழந்தைக்கு அனைத்து அறிவையும் கற்றுத் தருகிறேன். வேதங்கள், சாஸ்திரங்கள், ஆயுதம் எப்படி உபயோகிக்க வேண்டும், அர்த்த சாஸ்திரம், வாஸ்து, ஜோதிடம், கிரகங்களை பற்றிய அறிவு எல்லாமே நான் சொல்லிக் கொடுக்கிறேன் அப்படி என்று பொறுமையாக. உடனே சூரிய தேவன் சொல்றாரு, நான் இந்த குழந்தைக்கு பொறுமையா சொல்லிக் கொடுக்கிறேன்.
ஹனுமான் செய்யக்கூடிய சேட்டைகளை எல்லாம் பொருட்படுத்தாமல் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அந்த குழந்தையும் சிறு நேரத்திலேயே அனைத்தையும் கற்றுத் தேர்ந்து விடுகிறது. சூரிய தேவன் கேட்கிறாரு, எனக்கு என்ன நீ குரு தட்சணையாக கொடுப்பாய் அப்படின்னு ஹனுமான் கிட்ட கேட்கிறார். குருநாதா, நீங்கள் எதை சொன்னாலும் நான் குரு தட்சணையாக தருகிறேன். அப்ப சூரிய தேவன் சொல்றாரு, என் 5ஆம் நாள் இரவு ஹனுமந்த வாகனத்திலே எழுந்தருளுகிறான் எம்பெருமான். ராமனும் அவனே, கண்ணனும் அவனே என்று நாம் கொண்டாடுகிறோம் அல்லவா? ராமன் வேறல்ல, கண்ணன் வேறல்ல, இரண்டுமே சிவன் நாராயணனுடைய அவதாரங்கள். அதை காட்டும் விதமாக எம்பெருமான் ஹனுமந்த வாகனத்திலே எழுந்தருளி உலகாருக்கெல்லாம் காட்சி கொடுக்கிறார். 5ஆம் நாள் இரவு பிள்ளை சுக்ரீவன், என் மகன் சுக்ரீவன், நீ உன் வாழ்க்கை முழுவதும் அவனை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு குரு தட்சிணை கேட்கிறார். எத்தனை வயது குழந்தை கிட்ட? 5 வயது குழந்தை ஹனுமான் கிட்ட. ஹனுமானுக்கு இறப்பே கிடையாது, மரணமில்லாத சிரஞ்சீவி அவர். ஹனுமான் அவர் சிரஞ்சீவி, மரணம் கிடையாது. எப்போ தான் இறக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அப்பதான் இறப்பார். அப்ப அவரு தன் குருநாதனான சூரிய தேவனுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த உலக சுக்ரீவன் இருக்கும் வரை நான் சுக்ரீவனுக்கு பாதுகாவலனாக இருப்பேன் என்று சொல்லி. குரு சீட பந்தம் அப்படின்னு சொல்றது, குருனுடைய திருமுகத்தில இருந்து வரக்கூடிய எல்லா வார்த்தையுமே சீடர்கள் உயிருக்கும் மேலாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அறிவால, திறமையால, பக்தியால, எல்லா சக்தியால, எல்லாத்திலையுமே உயர்ந்தவர் ஹனுமான் சுக்ரீவனை விட. இருந்தாலும் சுக்ரீவனின் சேவகனாக வாழ்க்கை, அதுக்கு பெரிய எளிமை வேணும். தன் குருவுக்கு வாக்கு கொடுத்து விட்டேன் என்பதற்காக சுக்ரீவனின் வேலைக்காரனாகவே, மந்திரியாகவே, தூதனாகவே கடைசி வரையும் ஹனுமான் இருந்தார். பெரிய எளிமை. இருந்தாலும் அந்த 5 வயசு பிள்ளை தேவர்களை தொல்லைப்படுத்துவது விடவே இல்லை. அப்போ தேவர்கள்லாம் பயந்துட்டாங்க. முதல்லயே இது சூரியனை முழுங்க போச்சு, ஐராவதத்தை முழுங்க போச்சு. இப்ப சூரிய தேவன் வேற பூரா கல்வியும் கொடுத்துட்டாரு. இனி
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீக தேடல்கள் காத்துக்கிட்டு இருக்கு. ராதே ராதே.